தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தபோது பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டுக்குரிய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதால் மக்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்பவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் உரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டிய பிரதமர், மக்களின் இதயங்களில் சிலர் எப்போதும் குடிகொண்டிருப்பார்கள் என்றும் அவர்கள் சமூக நலனுக்காக செயலாற்றியவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறினார். அப்படிப்பட்ட மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவரான ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜெயலலிதா மீது இருக்கும் ஈடுபாட்டை இப்போதும் தாம் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அறிய முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதற்கான காரணம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரத்தில் ஜெயலலிதா இருந்தபோது பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டக்கூடிய பல திட்டங்களை அவர் நிறைவேற்றியதோடு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருக்க சிறந்த வழிமுறைகளை கடைபிடித்தார் என்றும் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். ஜெயலலிதா உடனான தமது சந்திப்பும் உரையாடலும் இன்றும் தமக்கு நன்றாக பதிந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் சமூக நலனுக்காக செயலாற்றியவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய நற்காரியங்கள் வாயிலாக மக்களுக்கு முதன்மை அளித்திருப்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர். பிப்ரவரி 24ஆம் தேதி இவருடைய பிறந்த நாளாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரிடம் இருக்கும் ஈடுபாடு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால், இன்றும் கூட நான் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் இது நன்கு தெரிகிறது. அம்மா ஜெயலலிதா அவர்களின் பெயரை நான் குறிப்பிட்ட உடனேயே தமிழ்நாட்டு மக்களின் முகங்கள் மலர்கின்றன. நமது தாய்க்குலம் குறிப்பாக அவருடன் ஆழமாக இணைந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அரசு அதிகாரத்தில் இருந்த வேளையிலே இவர் பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டுக்குரிய பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருக்க சிறப்பான வழிமுறைகளை கடைபிடித்தார். அவரிடத்திலே தேசபக்தி உணர்வு மிகவும் செறிவாக இருந்தது. இதோடு கூடவே பாரதத்தின் கலாச்சார பாரம்பரியம் மீதும் அவருக்கு மிகுந்த பெருமிதம் இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடனான என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உரையாடலும் எனது மனதிலே இன்றும் கூட நன்கு பசுமையாக பதிந்திருக்கின்றன. அவர் குஜராத்திலே 2002 மற்றும் 2012ஆம் ஆண்டிலே நடந்த என்னுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டார். நாங்கள் இருவரும் எங்களுடைய மாநிலங்களின் முதல்வர்களாக அப்போது இருந்த வேளையில் நல்லாளுகை போன்ற விஷயங்களில் அடிக்கடி எங்களுக்கிடையே உரையாடல் நடைபெற்று வந்தது. அவருடைய எண்ணம் மிகவும் தெளிவாக இருந்தது. கருத்துக்கள் மிகவும் நிறைவாக இருந்தன. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. பல ஆண்டுகள் முன்பாக அவர் பொங்கல் திருநாளன்று மதிய உணவு அருந்த சென்னைக்கு வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அந்த நட்புணர்வை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது. ஒருமுறை மீண்டும் நான் அவருக்கு என்னுடைய பணிவான சிரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகள். சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். தற்போது நாடு முழுவதும் தேர்வுகள் நடைபெற்று வரும் வேளையில் தேர்வெழுதும் குழந்தைகள் படிக்கும் நேரத்தில் அதிக அழுத்தமோ பதற்றமோ இல்லாமல் இருக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். படித்ததெல்லாம் நினைவில் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் சில நேரங்களில் மனதில் தோன்றும். அதே நேரத்தில் உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை தேர்வுத்தாள் மதிப்பெண் தீர்மானிக்காது என்பதால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று மாணவர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார்.